இந்த பதிவில் நம்ம வந்து திருப்பதி தரிசன முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். திருப்பதி நம்ம போகிறோம், டைரெக்டாக போவோம், போய் நேராக போய் 300 ருபீஸோ இல்லை தர்ம தரிசனத்துலேயே போய் நிற்போம். நேராக போய் மொட்டை அடிக்க போவோம். மொட்டை அடிக்க போயிட்டு பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு நேராக சாமியை பார்ப்போம். பார்த்துட்டு உடனே ரிட்டர்ன் லெட்டர் வாங்கிட்டு திருப்பி வந்துடுவோம். இது தப்புன்னு நான் சொல்ல வரல. இது வந்து அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்தவரைக்கும் கடவுளை எப்படி பார்த்தாலும் வந்து அவங்க உண்மையான அன்போட தரிசனம் செய்கிறப்ப எந்த விதமான தரிசன முறையும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு முறை இருக்குது. அந்த முறையை மட்டும் நான் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு முறை தரிசனம் செஞ்சு பாருங்கள். அதோட பலன் அபரிதமாக இருக்கும், ரொம்ப ஒரு உயர்வாக இருக்கும். இதுக்கான இப்போ இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ சென்னையிலேருந்து காரில் போகிறோம்னா நடுப்புற 2 இம்பார்ட்டன்ட் டெம்பிள் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒன்று நாகலாபுரம்ன்ற ஒரு ஊரில் வந்து வேதநாராயண சுவாமி கோவில்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து மச்சாவதாரத்தோடு இருப்பார். பெருமாளுக்கு பாதம் கிடையாது, மச்சாவதாரம். அங்கே வந்து பெருமாள் கோயிலில் தட்சிணாமூர்த்தி இருக்கிற ஒரே இடம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே நாகலாபுரம் மட்டும்தான். வீணாதார தட்சிணாமூர்த்தின்னு சொல்லிட்டு வீணையோட தட்சிணாமூர்த்தி இருப்பார். அவரை பார்த்துட்டு அடுத்தது நாராயணவனன்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே பெருமாள் வந்து பத்மாவதியை பார்த்து காதல் வயப்பட்ட இடம். ஓகே, இந்த லவ் ஃபெயிலியர் கேஸு, அது மாதிரி லவ் சக்ஸஸ் ஆகணுன்றவங்களும் அந்த இடத்துல போய் பாருங்கள். இது பார்த்துட்டு இது ரெண்டும் வந்து தரிசன முறையில் இல்லை. இது பார்த்தா வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பார்த்துட்டு அடுத்தது நேராக போயினா திருச்சாவூர். ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் நம்மளோட தரிசன முறையை ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு தாயாரை தான் போய் பார்க்கணும். தாயாரை பார்த்துட்டு சூரிய புஷ்கரணியை நீராடி, அங்கே சூரிய புஷ்கரணி இருக்குது. அந்த சூரிய புஷ்கரணியை நீராடி சூரிய பகவானோட கோயில் இருக்குது. அங்கே பக்கத்துலேயே சூரிய புஷ்கரணி வாசலில் சூரிய பகவானோட கோயில் இருக்குது. அங்கே நீராடி சூரிய பகவானை வழிபட்டுட்டு தாயாரை போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட நம்ம பிரார்த்தனையை எடுத்து வச்சு, இந்த மாதிரிம்மா இதுக்காக வந்திருக்கேன், இந்த விஷயத்துக்காக வந்திருக்கேன், உன் புருஷனை பார்த்து கொஞ்சம் சேங்ஷன் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி பேசி நம்ம இது பண்ணிவிட்டு நேராக அடுத்தது வந்து நம்ம இது வந்து இதில் ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. திருப்பதி மேலே இருக்கிறது சந்திர புஷ்கரணி, இங்கே இருக்கிறது சூரிய புஷ்கரணி. தாயாரோட பேர் பத்மாவதி. பத்மாவதினா சூரியனோட பரிபூர்ண கடாட்சம் பெற்ற இடம் அந்த இடம். சூரிய புஷ்கரணி இடம், சூரிய பகவானால் வழிபடப்பட்ட லட்சுமி. ஸோ சூரிய புஷ்கரணியில் நீராடிட்டு தாயாரை பார்த்தால் நமக்கான பவர், அத்தாரிட்டி, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக நம்ம போக வேண்டிய இடம் மலைக்கு இல்லை, கோவிந்தராஜ பெருமாள் கோயில் போகணும். கோவிந்தராஜ பெருமாள் கோயில் வந்து கோவிந்தராஜர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சொல்கிறாங்க நம்ம சிதம்பரத்துலேருந்து சோழ அரசனால் இது பண்ண தசாவதாரம் படம் பார்த்துருப்பீங்க. அவரை வந்து ராமானுஜர் இங்கே தூக்கி வச்சதாக சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு டீட்டெயில் தெரியல, அதுக்குள்ளே நான் போகல. பட் ஆனால் இந்த தரிசன முறைப்படி பெருமாளோட சொத்துக்கு கார்டியனே கோவிந்தராஜ பெருமாள் தான். ஸோ செல்வ வளத்துக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து இவர்கிட்ட தான் பிரார்த்திக்கணும். கடவுளே எனக்கான பைசாவை கொடுன்னு சொல்லி இவர்கிட்ட தான் செல்வ வளத்துக்கான முதல் பிரார்த்தனை இங்கே தான் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பதி போகிறோம், நடந்து போனோம்னா மலை மேலே ஏறி போகிறோம், அது வேறு விஷயம். அதில் நடுப்புற வந்து இந்த ஒரு செருப்பு கோயில் ஒன்று இருக்கும், பாதரட்சை கோயில் இருக்கும், பெருமாளுக்கு பாதரட்சை பண்ண கோயில் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போகலாம். நேராக மலைக்கு போயிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே 300 ரூபா கியூ பண்ணும். முட்டை கிட்ட அடிக்கணும்னா அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாமி புஷ்கரணி சந்திர புஷ்கரணியில் போயிட்டு நீராட்டம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அங்கே இருக்கிற ஆதிவராக சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாளை போய் தரிசிக்கணும். பெருமாளை தரிசித்த அப்புறமும் அடுத்தது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. பேடி ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு கோயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். கலியுகத்தில் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவின்றது அனைவரும் அறிந்தது. ஆஞ்சநேயர் கலியுகத்தில் திருமலையில் இருக்கிறதா புராணங்களில் சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ பேடி ஆஞ்சநேயர் தான் கலியுகத்தில் உண்மையான ஆஞ்சநேயராக இருக்கிறதா ஒரு ஐதீகம். ஸோ பேடி ஆஞ்சநேயரை பார்த்தா அவரோட அருளை பெறணும். இதே மாதிரி சில விஷயங்கள் என்னென்னா, திருப்பதியில் வந்து லட்டு இருக்குது, தோசை இருக்குது, என்னென்னமோ பிரசாதம் இருக்குது. இது எதுவுமே வந்து பெருமாளுக்கு வந்து உள்ளே கொண்டு போய் படைக்கப்படுறது இல்லை. இந்த பிரசாதங்கள் எதுவுமே குலசேகரன் படின்னு ஒரு படி இருக்குது. பெருமாள் உள்ளே இருப்பார். ஃபஸ்ட்டு படி குலசேகரன் படி. அந்த குலசேகரன் படி தாண்டி எந்த பிரசாதமே உள்ளே போகாது. அங்கே போகிறது சாமிக்கிட்ட போகிற பிரசாதம் ஒரே ஒரு மண் சட்டியில் தயிர் சாதம் போகும். அந்த தயிர் சாதம் மட்டும்தான் அவரோட பக்கத்தில் போய் அவர் படைக்கிறாங்க. அவர் கடன் வாங்கிட்டு இருக்கார். அங்கே இருக்கிறது ஒன்றும் இல்லை. இங்கே முன்னாடி பார்க்குற 2 தான் விஷயமே.
ஓகே, அவர்கிட்ட அங்கே ஒன்றும் கிடையாது. அவர் இன்னும் கடன் கட்டிட்டு தான் இருக்கார். ஓகே, குபேரனுக்கு வந்து இன்னும் கடன் கட்டிட்டு தான் இருக்கார். அந்த கணக்கை வந்து அவரோட பிரதர்னு சொல்லப்படுற கோவிந்தராஜ பெருமாள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு விஷயம். அடுத்ததாக அங்கே 5 ஸ்ரீனிவாசர்கள் இருக்காங்க. மூலமூர்த்தியாக இருக்கிறவர் நம்ம பெருமாள் சாலிகிராம திருமேனி, மனிதர்கள் மாதிரியே வேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட ஒரு மூர்த்தி. 2வது மலையப்ப சுவாமி, இவர் பேசும் தெய்வம்னு சொல்லுவாங்க. உக்ர ஸ்ரீனிவாச சுவாமி, இவர் வந்து கோயிலை விட்டு இவர் வெளில கொண்டு வர மாட்டாங்க. கொல்லு ஸ்ரீனிவாச சுவாமி, போக ஸ்ரீனிவாசர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போக ஸ்ரீனிவாசருக்கு தான் மிதப்படி அபிஷேகங்கள் அவருக்கு தான் நடைபெறும். ஃபஸ்ட்டு ஆராதனை அவருக்கு தான். போக ஸ்ரீனிவாசர் பேர்லேயே அவர் போகத்தை வச்சுருக்காரு. நமக்கு எல்லா வரங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது போக ஸ்ரீனிவாசர் தான். ஸோ அவரை வந்து நம்ம ஒரு மொபைலில் டெஸ்க்டாப்பாக வச்சு கூட டெய்லி பார்த்து அவரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா பெருமாள் பக்தர்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். போக ஸ்ரீனிவாசரோட படத்தை நம்ம டெய்லி பார்த்தோம். நம்ம டெய்லி போய் திருப்பதியில் பார்க்க முடியுமா? அங்கே ஒரு நிமிஷம் டைம் கிடைக்கும். அந்த ஒரு நிமிஷத்தில் போக ஸ்ரீனிவாசர் கண்ணில் பட்டார்னா நான் எழுதி வச்சுங்க, உங்களுக்கான வரம் அங்கே கிடைச்சது 100% உங்கள் வரத்தை யாராலையும் இது பண்ண முடியாது. போக ஸ்ரீனிவாசர் பார்க்குறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஸோ நம்ம அட்லீஸ்ட்டு மொபைல் டெஸ்க்டாப்பில் வச்சு நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தால் கூட நமக்கு எழுதி வைக்கப்பட்டவர்கள் திருப்பதி போன தரிசனம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஸோ என்னோடய கோரிக்கை என்னென்னா, நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். நார்மலாக தரிசனம் பண்ணுறது பண்ணுங்கள், உங்கள் விருப்பம். பட் இந்த மாதிரி ஒரு முறை தரிசனம் செய்து பாருங்கள், மாற்றம் நிச்சயம். இது போல் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல பதிவுகள் நம்ம சேனலில் வரும். நன்றி, வணக்கம்.